அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரான் குழம்பு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இஃப்தார் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நான்வெஜ் எடுப்பீங்க. சஹர் டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மாட்ரேட்டாக வேறு எதாவது ஃபிஷ்ஷு ப்ரான் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபைபரும் இருக்கும், நமக்கு ப்ரோட்டீன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ரான் குழம்புக்கு நீங்கள் சோரக்காய் இல்லாட்டி பீர்க்காங்காய் ரெண்டும் போட்டு கூட பண்ணலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எண்ணெயில் வந்துட்டு வெந்தயம் சீரகம் போட்டு நான் வந்து வதக்கியிருக்கேன். ஸ்லைட்டாக கொஞ்சம் கருகிடுச்சு. சரி, ஓகே, நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் இது வெங்காயம் நான் வந்து சோரக்காய் போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், அப்படி இல்லாட்டி வெறும் பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா நம்ம வந்து இறால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாய்வு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பூண்டு போட்டு பண்ணிங்கன்னா அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இன் பிட்வீன் டைம் நான் வந்துட்டு ப்ரான் கூட ரெட் சில்லி பவுடர் மஞ்சப்பொடி வந்து போட்டு விரவி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் வந்து இப்போ குழம்பு பொடி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். இது நான் வீட்டில் செஞ்ச பொடி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பிஃபோராகவே வந்துட்டு இது எல்லாத்துலேயும் போட்டிருப்பேன். இது வந்து ஒன்லி ஃபார் இந்த புளி குழம்பு ஃபிஷ் குழம்பு அந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும்தான் இதை போட முடியும். மட்டன் குழம்புக்கு நான் வேறு வந்து கிரேவி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இதில் வந்து ப்ரான் கொஞ்சம் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கல்லுப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா விரவி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போ எந்த ஃபுட்டு செய்கிறதா இருந்தாலும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். சால்ட் உப்பை விட நீங்கள் வந்து சால்ட் உப்பு வந்துட்டு எப்படின்னா நீங்கள் பொரியல் பண்ணுறீங்க, அதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் பண்ணுறோம், அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாமே சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு நீங்கள் மேக்ஸிமம் குழம்பு ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் குழம்பு மாதிரி வேணுங்கிறதுக்காண்டி தக்காளி அடித்து ஊற்றிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சாப் பண்ணி வெங்காயம் வதக்கும் போது அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் நிறைய கொத்தமல்லி இலை வந்து போட்டு பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 minutes வேக விடுங்க, போதும். பார்த்தீங்களா, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.